ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபார் டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன். இதோட கோடு வந்து EC3352. இது வந்து ஒரு தியரி வித் லேப் சப்ஜெக்ட்ன்றதுனால 25 மார்க்குக்கு மேலே வாங்கினீங்கனாலே நீங்கள் ஏ ஆர் ஓ கிரேடே வாங்கிடலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் டேபிளேஷன் மெத்தட் இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் கேமே ப்ராப்ளம்ஸ் SOP POS இது வந்து போன இயர் கொஷின் பேப்பர். இதில் வந்து டேபிளரேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் பேட்டர்னில் வந்து கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆடர், ப்ரையாரிட்டி என்கோடர், parity ஜென்ரேட்டர் ஆர் parity செக்கர், மேக்னிடியூட் கம்பேரேட்டர், மக்ஸ் டிமக்ஸ், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே டிகோடர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். போன இயர் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அதனால் இந்த வருஷம் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கான கொஷின் பேப்பர் வரும். போன வருஷம் கொஷினில் வந்து டிசைன் ஏ 4-bit ஆடர் கேட்டிருந்தாங்க வித் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் O of 1 டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் டிசைன் லாஜிக் சர்க்யூட் தட் கம்பேர்ஸ் 2 4-bit இன்புட்ஸ் A and B ப்ரொடியூசஸ் த ரிலேட்டிவ் மேக்னிடியூட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ட் பி இல்லைனா பார்ட் சியில் கண்டிப்பாக வந்துடும். மூரே அண்ட் மீலே மாடலும் வந்துடும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ், ரிங் கவுண்டர் அண்ட் ரிப்பிள் கவுண்டர் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. போன கொஷினில் வந்து யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே இருந்தது. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஹசார்ட்ஸ் அண்ட் ஹசார்ட் ஃப்ரீ சர்க்யூட்ஸோட டிசைன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் கொஷின் பேப்பரே வராது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதை நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஆன்சர்ஸ் எழுதலாம். போன வருஷம் கேட்டிருந்த கொஷின் பேப்பரில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னே தெரில. அதுமாரி தான் கொஷினே இருந்தது. ஸ்டேட் டேபிள், ஃப்ளோ டேபிள்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே வரும்னு நினைக்கிறேன். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் PLA, PAL, PROM, ஸ்டாட்டிக் ரோம் இதோட லாஜிக் டிசைன்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா RTL, TTL, ECL, CMOS இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும். போன இயர் கொஷினில் வந்து TTL, CMOS லாஜிக் ஸ்டைல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் XOR அண்ட் XNOR கேட்ஸ் யூஸிங் CMOS அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் PLA கேட்டிருந்தாங்க. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் தான் போன இயர் கேட்டிருந்தது. கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வரும். இதோட மோர் அப்டேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.